ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அழகு பயிற்சி 6ல் 8வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா? 8வது கணக்கு. கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்திலிருந்து கடலில் எதிரெதிர் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றன. கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் முறையே 60 டிகிரி மற்றும் 45 டிகிரி. கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு 200 × √3+1/√3 மீட்டர் எனில் கலங்கரை விளக்கத்தின் உயரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தொலைவு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க, அந்த கலங்கரை விளக்கத்தோட உயரம் கேட்குறாங்க. ஓகேவா? எப்போவும் உயரம் கொடுத்துருவாங்க, நம்ம இதுதான் ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இங்கே ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க, உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டயக்ராம் போடலாம். ஈஸி தான், இது ரொம்ப ஈஸியான கணக்கு. கலங்கரை விளக்கம் இருக்கும் இடத்திலிருந்து கடலில் எதிரெதிர் திசையில் இரு கப்பல்கள் பயணம் செய்கின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று எடுத்துக்கிறோம். இதுக்கு நான் பேர் ஏபின்னு கொடுத்துக்கிறேன்னு வைங்க. இப்போ இதில் கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து இரு கப்பல்களின் இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்களா? இறக்க கோணங்கள்னாலே நம்ம ஒரு இணை லைன் ஒன்று போடுவோமா? பாருங்கள், 2 கப்பல் இப்போ இங்கே போயிட்டுருக்குன்னு வைங்க. கடலில் இங்கே ஒரு கப்பல், இங்கே ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. இதுக்கு நான் பேர் சின்னு கொடுத்துக்கிறேன். இந்த கப்பலுக்கு பேர் நான் டின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இறக்க கோணங்கள்னாலே நம்ம ஒரு இணை லைன் எப்போவுமே போடுவோம். இதுதான் அந்த இணை லைன் எடுத்துக்கிறோன்னு வைங்க. இதுக்கு பேர் எக்ஸு, இந்த சைடு ஒய்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் 2 கப்பலுக்கும் இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்களா? மொதல் கப்பலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. அப்போ இங்கே 60 டிகிரி இறக்க கோணம். இப்போது ஒன்று விட்ட கோணங்கள் சமம். நம்ம ஆல்ரெடி எல்லா கணக்குலையும் பார்த்துட்ருக்கோம். ஒன்று விட்ட கோணங்கள் சமம் இசட் வடிவத்தில் இருக்கும். அப்போ இசட் வடிவம்னா இங்கே 60 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 60 டிகிரி தான். அடுத்து என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? இதுக்கு 45 டிகிரி. அதே மாதிரி இசட் வடிவம் இங்கேயும் 45 டிகிரி தான். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்க? கலங்கரை விளக்கத்தின் உயரம் கேட்குறாங்க. உயரம்ங்கிறனால நான் ஹைட்டு ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹெச் மீட்டர் உயரம்னு எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் டயக்ராம் முடிஞ்சது. இப்போ எடுத்து எழுதணுமா? எடுத்து எழுதும்போது எல்லா கணக்குமே நம்ம ஒரே ஆர்டரில் தான் எழுதிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? உயரம் எழுதுவோம். அதுக்கப்புறம் 2க்கு இடைப்பட்ட தொலைவு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கோணம். நம்ம போட்ட டயக்ராமில் செவ்வகம் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் 2ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவ்வளோ தான். இப்போ எழுதலாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி 2 கப்பல் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். சி மற்றும் டி என்பன இரு கப்பல்கள் என்க. ஓகேவா? 2 கப்பல்னு எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, உயரம், கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஏபி ஈக்குவல் டு ஹெச் மீட்டர்னு நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2க்கு ஃபஸ்ட்டு உயரம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? 2க்கு இடைப்பட்ட தொலைவு. இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவு சிடியா? எல்லா கணக்கும் ஒரே மாதிரி தான் எழுதிட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எடுத்து எழுதும்போது எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரே ஆர்டரில் இருந்தால் மிஸ் பண்ணாமல் எழுதிடுவீங்க. சிடி என்க. அடுத்து அது நம்மளுக்கு தெரியாது, அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து என்ன சொல்லுவோம்? இடைப்பட்ட தொலைவு சொன்னதுக்கப்புறம் கோணம் சொல்லுவோமா? கோணம் பாருங்கள், இங்கே 2 கோணம் இருக்குது. இப்போ 2 ஜோடி எழுதுவோம். எக்ஸ்ஏசி 60 டிகிரினா அதே தான் ஏசிபிக்கும். கோணம் எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு 60 டிகிரினா அதே தான் கோணம் ஏசிபிக்கும். அடுத்த கோணம் பாருங்கள், ஒய்ஏடி அதே தான் ஏடிபிக்கும். ஒய்ஏடி ஈக்குவல் டு 45 டிகிரி அப்படின்னா அதே தான் கோணம் ஏடிபிக்கு. ஓகேவா? இப்போ கோணம் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம போட்ட டயக்ராமில் செவ்வகம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லுவோம். இங்கே அது எதுவும் இல்லை, அதனால் அந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? இப்போது செங்கோண முக்கோணம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்துக்கலாம். இந்த சிங்கிற கப்பலுக்கு செங்கோண முக்கோணம் பாருங்கள். இங்கே தானே செங்கோணம், பிங்கிறது தான் 2க்குமே செங்கோணம் வரும். இப்போ பேர் என்ன? செங்கோண முக்கோணம் ஏபிசியில் பிக்கு தான் செங்கோணம், பி தான் நடுவில். எதுக்கு கோணம் வருதோ அதுதான் நடுவில் வரணும். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் 60 டிகிரி எழுதலாமா?
எடுத்து எழுதியிருக்க பாருங்கள். செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏசிபி. சிக்கு தான் இங்கே 60 டிகிரி, அதனால் இங்கே சி தான் நடுவில் போட்டிருக்கேன். ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? அடுத்து என்ன டீட்டா பாருங்கள். இங்கே அதாவது இந்த சைடு கண்டுபிடிக்கணும், உயரம் நம்ம கண்டுபிடிக்கணும், இடைப்பட்ட தொலைவு தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். என்ன டீட்டா எடுத்துக்கலாம்? டேன் டீட்டா. டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ டேன் டீட்டாக்கு பதிலாக டேன் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது என்னது? அந்த கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி. இப்போ பாருங்கள், டேன் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? √3. √3 ஈக்குவல் டு ஏபிங்கிறத நான் ஹெச்ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து ஹெச்ன்னு எடுக்கலனாலும் ஏபின்னே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இங்கே ஹெச்ன்னு எடுத்திருக்கேன், அதனால் ஹெச்ன்னு போட்டிருக்கேன். அடுத்து பிசி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பிசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் பிசி நான் இங்கே கொண்டு போயிட்டு இந்த நம்பரை நான் இங்கே கொண்டு வரேன். இப்போ பிசி ஈக்குவல் டு ஹெச் பை √3ன்னு வருமா? இது ஒரு வேல்யூ. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் என்னென்னா 1ஆவதுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் பாருங்கள். இந்த செங்கோண முக்கோணம் பேர் செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் வந்து 45 டிகிரியா எழுதலாமா? செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இங்கே டிக்கு தான் இருக்குது, அதனால் டி தான் நடுவில் வரணும். ஏடிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. இங்கேயுமே அதே மாதிரி தான், டேன் டீட்டா தான். டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் டீட்டாக்கு பதிலாக 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே அதே ஏபி தான், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிடி. ஓகேவா? டேன் 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏபிங்கிறது நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன், பிடிங்கிறது இங்கே அப்படியே இருக்குது. இப்போ நம்மளுக்கு பிடி தானே வேணும். இங்கே போச்சு அப்படின்னா இங்கே நம்பர் இதில் 1 தான் இருக்குது, அதனால் 1 × பிடி, பிடின்னு தான் வரும். பிடி ஈக்குவல் டு ஹெச்ன்னு வருதா? இதை நான் 2ஆவதுன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ 1ஆவதில் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, 2ஆவதில் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது டயக்ராமை பாருங்கள். இதில் என்ன கிடச்சிருக்கு? இங்கே பிசி இருக்குது, இங்கே பிடி இருக்கா? இப்போ டயக்ராமில் பாருங்கள், பிசி இங்கே, பிடிங்கிறது இங்கே. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா இதோட மொத்த தொலைவு கிடைக்குமா? அதுதானே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி வர்ற ஆன்சரும் அவங்க கொடுத்துருக்கிற ஆன்சரும் ஈக்குவல் தானே. இப்போ அதை எடுத்து தான் நான் ஆன்சர் போட போகிறேன். அப்போது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டையும் கூட்ட போகிற ஒரு சைடு, இன்னொரு சைடு இதை எடுத்துக்க போகிறேன். ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறேன். போடலாமா? இப்போ பாருங்கள், 1 மற்றும் 2ஐ கூட்டுற. ஓகேவா? அது கூட்டி வர்றது தொலைவு தானே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட் இதில் பிசின்னு இருக்குது, ரெண்டாவது இதில் பிடின்னு இருக்குது. ஈக்குவல் டு ஃபஸ்ட் இதில் ஹெச் பை √3, ரெண்டாவதுல ஹெச் மட்டும் இருக்கா? இப்போ பாருங்கள், பிசி ப்ளஸ் பிடிங்கிறது தான் நம்மளோட மொத்த தொலைவு என்னது? 2 கப்பலுக்கு இடைப்பட்ட தொலைவு சிடி. ஓகேவா? அடுத்து இதில் பாருங்கள், ஹெச் பை √3. இங்கே நான் வந்து √3, அந்த √3யே நான் பொதுவாக எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே இல்லாதனால நான் மேலே கீழேயும் √3ஆல் பெருக்குவேனா? அப்போ எப்படி வரும்? கீழே பாருங்கள், அப்போ இது √3ஹெச்னு வரும், கீழே √3ன்னு வருமா? இப்போ நான் கீழே இந்த √3 நான் பொதுவாக எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தேன்னா ஹெச் ப்ளஸ் √3ஹெச்னு வரும். ஓகேவா? இதுதான் இப்போ சிடிக்கு நம்மளுக்கு வந்த ஆன்சர். அவங்க கொடுத்ததையும் இப்போ இதையும் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? 200 × √3 + 1 டிவைடட் பை √3ன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஹெச் ப்ளஸ் √3 ஹெச் டிவைடட் பை √3ங்கிறது இது நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இதில் பாருங்கள், ஹெச் ரெண்டுலேயுமே இருக்கனால நான் ஹெச்சை பொதுவாக வெளியே எடுத்துட்டு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே ஹெச் போயிடுச்சுன்னா 1ங்கிறது இருக்குமா? ப்ளஸ் இங்கே ஹெச் போயிடுச்சுன்னா இங்கே √3ங்கிறது இருக்குமா? டிவைடட் பை √3ங்கிறது கீழே அப்படியே இருக்குது. இந்த சைடில் 200 √3 + 1 டிவைடட் பை √3ன்னு இருக்கா? இப்போ பாருங்கள், இது ஒரே மாதிரி இருக்கா? இங்கேயும் √3 + 1 டிவைடட் பை √3 தான், இங்கேயும் 1 + √3 டிவைடட் பை √3 தான். அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ஹெச் ஈக்குவல் டு 200ன்னு இருக்கா? இவ்வளோ தானே பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஹெச், அதாவது கலங்கரை விளக்கத்தின் உயரம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? ஏபி. ஹெச் ஈக்குவல் டு ஏபி ஈக்குவல் டு 200. எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. 200 மீட்டர். ஓகேவா? அவங்க கேட்டிருந்தது கலங்கரை விளக்கத்தின் உயரம் ஹெச் ஈக்குவல் டு 200 மீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.